வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஸ்டோரோட ப்ரோமோ வந்திருக்கு. நவகிரக மாதிரி ஆளுக்கு ஒரு பக்கம் திரும்பிட்டு இருக்காங்க. உலகம் பூரா பயத்திலையும் கலவரத்திலையும் இருக்க நாடுங்க மாதிரி ஆளுக்கு ஒரு பிரச்சனையை தூக்கிக்கிட்டு சுத்திக்கிட்டு இருக்காங்க. மயில் ஒரு பக்கம், சரவணன் ஒரு பக்கம்னு சங்கடப்பட்டுக்கிட்டு இருக்க. செந்தில் சீக்கிரம் கோடீஸ்வரர் ஆகிறதுக்கு வீடு வாங்கி கார் வாங்கின்னு மில்லியனர் ஆகிறதுக்கான அடுத்த நடவடிக்கை நல்ல வழியில் எடுத்தா கூட பரவாயில்ல, தவறான வழியில போயிட்டு இருக்காரு. அது மீனாவுக்கு தெரிய வரப்ப என்ன ஆகும்? இப்படி ஏகப்பட்ட பிரச்சனை போயிட்டு இருக்கப்ப இதமான ஒரே விஷயம் என்னன்னா, கதிர் ராஜி 2 பேரும் அருமையான காதலோட சந்தோஷமா இருக்காங்கன்றது மட்டும்தான். ரொம்ப நாளா கதிர் கல்யாண பிரச்சனை தெரிஞ்சதுல இருந்து கோமதிக்கும் பாண்டியனுக்கும் ரொம்பவே முட்டிக்கிட்டு இருக்குது. கோமதி அதுக்கு முடிவு கட்டணும்னு என்னென்னமோ பண்ணி பாக்குறாங்க. அதை பத்தி தான் இந்த வார ப்ரோமோ வந்திருக்கு. கோமதி கடகடன்னு ரோட்ல நடந்துட்டு இருக்க பாண்டியன், ஏய் ஏய் கோமதி நில்லுடி நில்லுடி அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டே போறாரு. வீட்டில் வச்சு அத்தனை பேச்சு பேசுனீங்க, இப்போ ரோட்டில் வந்து கூப்பிட்டுட்டு இருக்கீங்க, அதெல்லாம் இனிமேல் நான் நிற்க முடியாதுன்னு கோமதி கடகடன்னு போயிட்டு இருக்காங்க. ஏய் சொன்னா கேளுடி நில்லுடி அப்படின்னு பாண்டியன் கெஞ்சிக்கிட்டே வர, புள்ளப்பூச்சிக்கெல்லாம் கொடுக்கு முளைச்ச மாதிரி கோமதி தான் இப்போ ரொம்பவே தன்னம்பிக்கையும் கான்ஃபிடென்ட் நிறைஞ்ச லேடி ஆயிட்டாங்கல்ல. இனிமேலாம் கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன்லாம் இருக்க முடியாது, போங்க போங்க அப்படின்னு ரொம்பவே முறுக்கிக்கிட்டு போக பாண்டியன் கெஞ்சிக்கிட்டே பின்னாடி ஓடி வர்றாரு. இடையில ஒருத்தர், அண்ணன் கோவிலுக்கு போறீங்களான்னு கேட்க ஈகோவையும் கௌரவத்தையும் விட்டு கொடுக்க முடியாம ஆமாமான்னு சமாளிச்சுட்டு வர்றாரு. நம்ம கடையில உப்பு வாங்குறவெல்லாம் என்னை நிக்க வச்சு கேள்வி கேட்டுட்டு இருக்கிறான் அப்படின்னு பாண்டியன் புலம்பிக்கிட்டே வந்துட்டு இருக்க கோமதி ஒரு இடத்துல வந்து அப்பாடா உசு அசுன்னுட்டு இருக்காங்க. என்ன வெயில் அந்த மாதிரி. உடனே பாண்டியன் ஒரு இளநியை வாங்கி கொடுக்க கோமதி அதை டொப்புன்னு தூக்கி போடுறாங்க. இவ்வளோ சர்க்கரையை வச்சுக்கிட்டு ஏண்டி இப்படி பண்றேன்னு பாண்டியன் ஏதோ கேட்க போக கோமதி ஒரு முறைச்சிட்டு சண்டைக்கு ரெடி ஆகுறாங்க. பாண்டியன் கெஞ்சி கூத்தாடி பார்த்துட்டு இருக்காரு. சாது மிரண்டா காடு கொள்ளாதுன்ற மாதிரி கோமதி அவ்வளவுதான் உச்சாணி கொம்புல ஏறி நிற்கிறாங்க. பாண்டியனால சமாதானம் பண்ண முடியுமா? இல்ல ஒரு கட்டத்தில் அவரும் கோச்சிட்டு நீ எப்படியோ போ நான் எப்படியோ போறேன் அப்படின்னு ஆப்போசிட் சைட்ல திரும்ப போறாரான்னு வர எபிசோட்ல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.